Hi, welcome to Learn English. Could அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் ஸ்போக்கன் இங்கிலீஷில் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். குட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம், இல்லை குட் பி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், குட் ஹாவ் சில இடங்களில் யூஸ் பண்ணுவோம். கேன் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் குட். இது ஒரு மாடல் வேர்ப். குட் அப்படின்னா முடியும், குட் பி இருக்க முடியும், குட் ஹாவ் அப்படின்னா முடிந்திருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மூணையும் செப்பரேட்டாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஐ குட் கம்ப்ளீட் த ஒர்க் வித்தின் அன் hour எஸ்டர்டே. என்னால் நேற்று 1 மணி நேரத்திற்குள் அந்த வேலையை முடிக்க முடிந்தது. ஸோ இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, அதாவது கடந்த காலத்தில் இருக்குது. அதனால் குட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீ கேன் ரைட், அவரால் எழுத முடியும். இது ஒரு கேஷுவலான சென்டென்ஸ். ஹீ கேன் ரைட். ஹீ குட் ரைட், அவரால் எழுத முடியும். சேம் மீனிங் தான். டிஃபரன்சஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். குட் அப்படிங்கிற வேர்டை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். ஐ குட் கம்ப்ளீட் த ஒர்க் வித்தின் அன் hour எஸ்டர்டே. இதில் குட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த குட் அப்படிங்கிற வேர்பை ஃபஸ்ட்டில் கொண்டு வந்துட்டோன்னா, அதாவது சப்ஜெக்ட் வேர்பை ரீப்ளேஸ் பண்ணிட்டோன்னா அது ஒரு கேள்வியாக மாறிடும். ஐ குட் அப்படிங்கிறத குட் ஐ கம்ப்ளீட் த ஒர்க் வித்தின் அன் hour எஸ்டர்டே. என்னால் நேற்று 1 மணி நேரத்திற்குள் அந்த வேலையை முடிக்க முடிந்ததா? ஹீ கேன் ரைட், அந்த சென்டென்ஸை பாருங்கள். சப்ஜெக்ட் ஹீ, கேன் வேர்ப். கேன் ஹீ ரைட், அவரால் எழுத முடியுமா? அவரால் எழுத முடிந்ததா? குட் ஹீ ரைட். கேன் ப்ரெசன்ட் டென்ஸ், குட் பாஸ்ட் டென்ஸாக இருந்தாலும் சில இடங்களில் நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம், சில இடங்களில் குட் யூஸ் பண்ணுவோம். எந்த இடத்துல கேன் யூஸ் பண்ணணும்? இப்போ கேன் யூ கிவ் மீ எ டிக்கெட், எனக்கு ஒரு டிக்கெட் கொடுக்க முடியுமா? யார்கிட்ட கேட்க முடியும்? நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்கிட்ட, நம்மளோட யங் ஏஜில் இருக்கிறவங்க, அதாவது இளையவர்கள், நம்மளுக்கு இளையவர்கள்ட்ட நம்ம கேஷுவலாக கேட்குறப்ப கேன் யூஸ் பண்ணி கேட்கலாம். க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், நம்மளுடைய பேரண்ட்ஸ்கிட்ட உரிமையாக கேட்குறதுக்கு கேன் யூஸ் பண்ணலாம். அதுவே குட் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்ட ரெஸ்பெக்டாக கேட்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அன்னோன் பர்சன்ஸ், யாரோ தெரியாதவங்ககிட்ட பேசுகிறப்ப குட் யூஸ் பண்ணி கேட்கணும். குட் யூ கிவ் மீ எ டிக்கெட் அப்படிங்கிறதுக்கும் கேன் யூ கிவ் மீ எ டிக்கெட் அப்படிங்கிறதுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் மாடல் சென்டென்ஸ் பாருங்கள். குட் யூ கிவ் மீ எ டிக்கெட், எனக்கு ஒரு டிக்கெட் கொடுக்க முடியுமா? குட் யூ பிரிங் எ பேஸ்கட், நீங்கள் ஒரு கூடை கொண்டு வர முடியுமா? குட் யூ பிரிங் எ பேஸ்கட். இப்போ இதில் குட் மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். பி அப்படிங்கிற பி வேர்பை உள்ளே கொண்டு வர்றோம். குட் பி அப்படின்னா அந்த வாக்கியம் என்ன மீனிங் கொடுக்கும்? இந்த குட் பி எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத கண்டினியூஸாக பார்க்கலாம். குட் அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம். பி அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ பி வேர்ப்ஸ் என்னென்ன இருக்குது? ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர், இது எல்லாமே பி வேர்ப்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் தான். குட் பி இருக்க முடியும். இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பார்த்து நீங்கள் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குட் பி இந்த 2 வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும். அதில் ஒரு டைப் செய்திருக்க முடியும், பேசி இருக்க முடியும், வாங்கியிருக்க முடியும். இந்த மாதிரி மீனிங்கில் குட் பி யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பேசலாம். அவர் ஒரு மாணவராக இருக்க முடியும். அவர் கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணுறாரு, கொஸ்டின்ஸ் கேட்குறாரு. ஸோ அவர் ஒரு மாணவராக இருக்க முடியும். ஹீ குட் பி எ ஸ்டூடெண்ட். ஓகே, ஹீ குட் பி எ ஸ்டூடெண்ட். இந்த இடத்துல பிக்கு அப்புறம் நவுன் ஃபார்ம் வந்திருக்கு, ஸ்டூடெண்ட் அப்படின்னு. இதில் பாருங்கள் அட்ஜெக்டிவ் வந்திருக்கு. இட் குட் பி ஈஸி. இந்த பிக்கு அப்புறம் ஈஸி அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் வந்திருக்கு. ஸோ இது சுலபமாக இருக்க முடியும். இட் குட் பி டிஃபிகல்ட், இது கடினமாக இருக்க முடியும். இட் குட் பி டிஃபிகல்ட். குட் அப்படிங்கிற வேர்போட பி அப்படிங்கிற வேர்பை நம்ம ஆட் பண்ணுறோம். வெறும் குட் மட்டும் யூஸ் பண்ண முடியாது. இட் குட் ஈஸி, இட் குட் டிஃபிகல்ட் அப்படின்னு சொன்னால் கிராமட்டிக்கலி ராங். அவரால் அந்த வேலையை தனியாக செய்ய முடியும். ஹீ குட் டூ தட் ஒர்க் இண்டிவிஜுவலி. இந்த இடத்துல குட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களால் இந்த புத்தகங்களை தூக்க முடியாது. யூ கெனாட், இல்லைனா யூ குட் நாட் லிஃப்ட் தீஸ் புக்ஸ். குட் பி யூஸ் பண்ணி இன்னும் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ப்ராக்டிஸ், உங்களால் முடியும். நீங்கள் எனக்கு ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? அதே மாதிரி
அப்பா எனக்கு பணம் வேண்டும், எனக்கு 1000 ரூபாய் தர முடியுமா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான சென்டென்ஸ் தான், உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். தப்பு வந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். Could you give me an explanation? நீங்கள் எனக்கு ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? Could you give me an explanation? ஸோ இந்த could வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ், நம்மளோட ஏஜில் எல்டர்ஸாக இருக்கிறவங்க, அதே மாதிரி ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசுகிறதுக்கு நம்ம could யூஸ் பண்ணணும். Dad, I want money. Can you give me 1000 rupees? ஸோ இது உரிமையாக கேட்குறது, அதனால் இந்த இடத்துல கேன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ரிலேட்டிவ்ஸ்கிட்ட நம்ம பேசுகிறப்ப கேன் யூஸ் பண்ணலாம். அவரால் ஒரு முக்கியமான நபராக இருக்க முடியும், இந்த பிரச்சனை நமக்கு பெரியதாக இருக்க முடியாது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். அவரால் ஒரு முக்கியமான நபராக இருக்க முடியும். He could be an important person. ஸோ இந்த பர்சன் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம், இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ குட் பிக்கு அடுத்து டைரெக்டாக எந்த வேர்புமே வரல பாருங்கள். இந்த பிரச்சனை நமக்கு பெரியதாக இருக்க முடியாது. இட் குட் நாட் பி எ கிரேட் ப்ராப்ளம் ஃபார் அஸ். ஓகே, ஸோ குட் நாட் வந்திருக்கு நெகட்டிவ். குட் நாட் பி எ கிரேட் ப்ராப்ளம் ஃபார் அஸ். ஸோ கிரேட் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். இன்னும் அந்த குட் பிக்கு அடுத்து ஒரு வேர்பு வந்தால் எந்த ஃபார்மில் வரும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ ஃபார் வாட்சிங் இங்கிலீஷ். லாஸ்ட் வீடியோவில் குட் அப்படிங்கிற வேர்டை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அதை எப்படி கொஸ்டினாக மாற்றலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். குட் அப்படிங்கிற வேர்ப், மாடல் வேர்ப், இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதில் குட் பி வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும், குட் ஹேவ் வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸோடைய மீனிங் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். குட் அப்படின்னா முடியும், அந்த பி அப்படின்றதுக்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இருக்க முடியும். குட் பி அப்படின்னா இருக்க முடியும். குட் ஹேவ் அப்படின்னா முடிந்திருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோவில் குட் பி, குட் ஹேவ் ரெண்டையும் பற்றி பார்க்கலாம். கேன், குட் ரெண்டுக்குமே முடியும் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ பி அப்படின்னா இருக்கிறது, குட் பி அப்படின்னு சேர்த்து வாச்சோன்னா இருக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். செய்திருக்க முடியும், பேசி இருக்க முடியும், வாங்கி இருக்க முடியும், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு குட் பி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த குட் பி அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகளை வச்சு தான் அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். இந்த வீடியோவில் எக்ஸ்பிளனேட்டிவாக பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். குட், குட் பி, குட் ஹேவ் இந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கிற இந்த வீடியோ செகண்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். He could be a student. அவர் ஒரு மாணவராக இருக்க முடியும். குட் அப்படிங்கிற மாடல் வேர்புக்கு அடுத்து பி வேர்பு வந்திருக்கு. அந்த பி வேர்பை ஃபாலோ பண்ணி ஒரு நவுன் ஃபார்ம் வந்திருக்கு பாருங்கள். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது நவுன். He could be a student. அவர் ஒரு மாணவராக இருக்க முடியும். He could be a doctor. அவர் ஒரு டாக்டராக இருக்க முடியும். இது சுலபமாக இருக்க முடியும். It could be easy. It could be difficult. இது கடினமாக இருக்க முடியும். ஸ்டூடெண்ட், டாக்டர் இது எல்லாமே நவுன் ஃபார்ம். இந்த இடத்துல பாருங்கள், பி வேர்புக்கு அடுத்து ஈஸி, டிஃபிகல்ட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ்ஸ் வருது. ஸோ ரெண்டு ஃபார்ம்ஸ் பார்த்தாச்சு. இப்போ மூணாவது பிக்கு அடுத்து வேர்பு வந்தால் எப்படி இருக்கும், அதாவது குட் பி அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் வேர்பு வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். தட் இஸ் த ரூல். அதாவது ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணுறப்ப ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மூணையுமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். டூ அப்படின்னா அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் டிட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன், இது மாதிரி ஒவ்வொரு வேர்புக்குமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது. அந்த லிஸ்ட் டிக்ஷனரியில் இருக்கும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கிலீஷில் மேக்ஸிமம் பேசுகிறப்ப பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவோம். இது சுலபமாக இருக்க முடியும். இட் குட் பி ஈஸி. இது அட்ஜெக்டிவ். ஈஸி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அவர் ஒரு மருத்துவராக இருக்க முடியும். ஹீ குட் பி ஏ டாக்டர். டாக்டர் அப்படிங்கிறது நவுன். இப்போ அட்ஜெக்டிவ் வந்துருச்சு, நவுன் வந்துருச்சு. இதில் வேர்ப் வருது பாருங்கள் அடுத்த சென்டென்ஸில். இட் குட் பி டன் பிஃபோர் ஈவினிங். இந்த டன் அப்படிங்கிறது என்னது, டூ ப்ரெசன்ட் டென்ஸ், டிட் பாஸ்ட் டென்ஸ், டன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இட் குட் பி டன். ஸோ பி வேர்பை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரணும். இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங், இதனை மாலைக்குள்
செய்ய முடியும், ஈவினிங்குள்ளே இதை செஞ்சிட முடியும். இட் குட் பி டன் பிஃபோர் ஈவினிங். நவ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களை நீங்கள் குட் பி யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல. ட்ரை பண்ணால் தான் எந்த இடத்துல நம்மளுக்கு மிஸ்டேக் வருது அப்படிங்கிறது தெரியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஹீ குட் அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப சிம்பிள். அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட முடியும். யூ குட் பி கிவன் எ சான்ஸ். யூ குட் பி கிவன் எ சான்ஸ். இந்த கிவன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் கிவ். கிவ் அப்படிங்கிற வார்த்தையுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கிவன். அவர் ஒரு ஆசிரியராக இருக்க முடியும். ஹீ குட் பி எ டீச்சர். இந்த இடத்துல நவுன் ஃபார்ம் வருது பி வேர்புக்கு அடுத்து. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களை குட் பி இந்த 2 வார்த்தைகளையும் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல. ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? குட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சப்ஜெக்ட் வேர்பை ரீப்ளேஸ் பண்ணிட்டோன்னா கேள்வியாக மாறிடுது. குட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? உன்னால் உணவை பகிர்ந்து கொள்ள முடிந்தது. யூ குட் ஷேர் யுவர் ஃபுட். யூ குட் ஷேர் யுவர் ஃபுட். ஃபுட் குட் பி ஈட்டன் பை ஆல். உணவு அனைவராலும் சாப்பிடப்பட முடியும். ஃபுட் குட் பி ஈட்டன் பை ஆல். குட் பி ஈட்டன். இந்த ஈட்டன் அப்படிங்கிற வார்த்தை ஈட் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். குட் பார்த்தாச்சு. அதே மாதிரி குட் பி பார்த்தாச்சு. அடுத்து குட் ஹாவ். ஒரு சிச்சுவேஷன். ஒரு வேலை கடந்த காலத்தில் செய்திருக்க முடியும், ஆனால் அந்த வேலை செய்யப்படவில்லை. அதாவது என்னோடய ஃப்ரெண்டை நான் ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணியிருக்க முடியும். எனக்கு டைம்லாம் இருந்துச்சு, ஆனால் மீட் பண்ணல. ஸோ நான் எனது நண்பரை ரயில் நிலையத்தில் சந்தித்திருக்க முடியும். எனக்கு நேரம் இருந்தது, ஆனால் அவரை நான் சந்திக்கவில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை குட் ஹாவ் யூஸ் பண்ணி தான் சொல்லணும். அடிக்கடி யூஸ் ஆகிறது குட் ஹாவ். இந்த குட் பி குட் ஹாவ் ரெண்டுமே அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப. அடுத்த வீடியோவில் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கண்டினியூ ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.